இன்னைக்கான vlog பார்க்கலாமா? எத்தனை பேர் இதை யோசிச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். நமக்கான கஷ்டத்தையும் சோதனையும் கொடுக்கறது கடவுள் தான். அதே கடவுள்கிட்ட தான் நம்ம கஷ்டத்தையும் நம்ம போய் சொல்கிறோம், அதையும் அவங்க தான் தீர்த்து வைக்கிறாங்க. இதை யாரெல்லாம் ஒத்துக்கிறீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நான் அதிகமாக சாமி பாத்திரத்தை 2 வாரத்துக்கு ஒரு டைமே கழுவிடுவேன். ஆனால் இந்த டைம் கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. அதனால் கொஞ்சம் எண்ணெய் பசை அதிகமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஒரு மணி நேரத்துக்கு நல்லா தண்ணியில் போட்டு ஊற வச்சுருந்தேன். அதுக்கப்புறமா இந்த லிக்விட் போட்டு கழுவிட்டேன். எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து எங்கள் அம்மா பீதாம்பரி பவுட்ரு போட்டு தான் இந்த சாமி பாத்திரத்தை ஃபுல்லாக கழுவுவாங்க. ஆனால் இப்போ மார்க்கெட்டில் நிறையா லிக்விட் வந்துருச்சு. இந்த குட்டி லக்ஷ்மி பார்த்திங்கன்னா, எனக்கு ஒரு 8 வயசு இருக்கும் போது எங்கள் அண்ணாவுக்கு கல்யாணம் ஆச்சு. அதுக்காக நாங்கள் பெங்களூர் போயிருந்தோம். அங்கே வந்திருந்த எல்லா குழந்தைங்களுக்கும் இந்த லக்ஷ்மி கொடுத்தாங்க. அப்போ தான் எனக்கும் கிடச்சிது. பல வருஷமாக வீட்டில் பத்திரமா வச்சுருந்து கல்யாணத்துக்கு அப்புறம் தான் அதை நான் யூஸ் பண்ணவே ஆரம்பித்தேன். அப்போயுமே வீட்டில் ரொம்ப நாள் அவங்க மட்டும் தனியாக வச்சுருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. லாஸ்ட் டைம் திருப்பதி போனப்போ அவங்களுக்காகவே பெருமாள் விக்கிரகம் வாங்கிட்டு வந்திருந்தேன். 2 பேரையும் ஜோடியாக பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்குமே கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துச்சு. சாமி பாத்திரம் ஃபுல்லாக ட்ரை ஆனதுக்கப்புறமா எப்பவும் போல் பொட்டு வச்சு வீட்டில் பூஜை பண்ணிடுவேன். நாளைக்கு அடுத்த vlogல பார்க்குறேன்.